مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. جاءت لدعوته الأشجار ساجدة تمشي إليه على ساق بلا قدم، كأنما سطرت سطرا لما كتبت فروعها من بديع الخط باللطم. مثل الغمامات أنها سار سائرتها. محمد رسول الله، لا إله إلا الله محمد رسول الله، لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبكم الجماعة أنصت ولما تستطيع فقد لغوت. ஜும்மாடத்தில் நாம் ஃபத்வா பண்ணது சகோதரர் பக்கத்தில் சாலை வாய் மூடி இரு என்று கூறினால் நாம் ஜும்மாடை வழங்குவோம். எனவே நாம் அனைவரும் வாய் மூடி கால் தாழ்த்தி கேட்பதற்கெல்லாம் தரா நம் அனைவருக்கு விஷயமான அமைந்தார். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه
صلى الله على سيدنا محمد وعلى آله وصحابته وسلم تسليما كثيرا. أما بعد، فقال الله تعالى في كلامه العزيز: وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. صدق الله العظيم. புகழனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர், தோழர்கள், கியாம நாள் வரும் வரை அன்னார் கொண்டு வந்த ஷரியா முஹம்மதியாவை உண்மையான விதத்தில் பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃப் நிய்யத்தோடு தோளோடு தோளொட்டி வந்தமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சந்தையான ரப்புல் ஆலமீன் மற்றும் ஒரு இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தை எங்களுக்கு அடைய செய்திருக்கிறான். எமது வாழ்க்கையில் இந்த புது வருடத்தை போல பல புது வருடங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். மேலானவர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு புது வருடத்தை நாங்கள் அடைகின்ற பொழுதும் அல்லது ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு இரவையும், பகலையும், காலையையும், மாலையையும், ஒவ்வொரு செகண்டையும் அடைகின்ற பொழுது அவை வந்து செல்கின்ற சமயங்களில் நாங்கள் உணர்ந்த எங்களுடைய அஜல், எங்களுடைய தவணை, எங்களுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே செல்கின்றது. அது குறைந்து கொண்டு சென்று அது எப்போதோ ஒரு நாள் முற்றுப்பெற இருக்கிறது. முற்றுப்பெறுகின்ற அந்த நிலைமையானதுதான் இந்த உலகத்திற்கு நாங்கள் பிரியாவிலை கொடுக்கக்கூடிய நேரமாகும். மௌத்து எங்களை காவு கொள்ளும். எங்களுடைய உடம்பிலே இருக்கின்ற உயிர் பிரிந்துவிடும். அதன் பிறகு கட்டையாக மாறிவிடுவோம். எல்லோரும் எங்களுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள், எங்களுடைய பட்ட பெயரை கொண்டு அழைக்க மாட்டார்கள். வெறுமனே மையத் என்ற வார்த்தையை கொண்டுதான் எங்களை அழைப்பார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, அதனால்தான் ஒவ்வொரு கணப்பொழுதையும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் பயன்படுத்தி எமது அஜல் முடிந்து கொண்டு செல்கின்ற காரணத்தினால் மௌத்து கிட்டவாகின்றது, மரணம் சமீபிக்கின்றது. வாழ்ந்த காலத்தை விட வாழ இருக்கின்ற காலம் கொஞ்சமானது என்ற சிந்தனையோடு எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். பேரன்புமிக்கவர்களே, பெரியவர்களே, அந்த உரிய அஜல் தவணை வந்துவிட்டால் ஒரு கணப்பொழுதும் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. குர்ஆன் சொல்கிறது, வலை யுஅஹ்திருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய தவணை வந்துவிட்டால் அதனை தாமதப்படுத்த மாட்டான், பிற்படுத்த மாட்டான் என்று குர்ஆன் எங்களுக்கு அழகான முறையிலே கூறிக்கொண்டிருக்கிறது. பேரன்புமிக்கவர்களே, பெரியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் இந்த உலக வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து விடலாம். இந்த உலக வாழ்க்கையோடு எமது வாழ்க்கை முடிவடைந்து விடுவது கிடையாது. ஆரம்பல் அருவாகிலே ஒரு விதமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம். தாயுடைய கருவறையிலே ஒரு விதமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம். அதுபோலவே பறந்து விரிந்த இந்த பூமியிலே ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியுடைய வாழ்க்கை மரணத்தை கொண்டு முற்று பெற்றவுடன் எமது வாழ்நாள் முடிவடைந்து
பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் கபருடைய வாழ்க்கை, அதுதான் பர்சகுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காகத்தான், தயார்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எங்களை வாழ வைத்திருக்கிறான், வாழச் செய்திருக்கிறான். எப்படி வாழுகின்றோமோ அப்படியே மௌத்து சம்பவிக்க இருக்கிறது, மரணம் வர இருக்கிறது. நல்லடியானாக வாழ்ந்தால் நல்ல விதமான மௌத்து வர இருக்கிறது. அதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக சூஉல் ஹாத்திமா வர இருக்கிறது, கெட்ட முடிவு வர இருக்கிறது. ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற நல்ல முடிவு வர வேண்டுமா, சூஉல் ஹாத்திமா என்ற கெட்ட முடிவு வர வேண்டுமா என்பதை இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே அல்லாஹ் குர்ஆனை தந்து, ஹதீஸை தந்து, அல்ஹம்துலில்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக எங்களுக்கு வழங்கி அவர்களுடைய உம்மத்தாக ஆக்கி வழிகாட்டி இருக்கிறார். யாரெல்லாம் அந்த ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்காக வேண்டி, இறுதி முடிவுக்காக வேண்டி இந்த உலகத்துடைய கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று வாழ்வார்களோ அவர்களுக்கு நல்ல முடிவு வருகின்றது. மாத்திரமல்ல சகோதரர்களே, ஹதீஸிலே அழகாக வருகிறது, இதா முதிஅத்தில் ஜனாஸா, ஜனாஸாவை சந்தக் பெட்டியிலே வைத்து ஃபஹதமஹலஹா ரிஜாலு அலா அனாகிஹிம், மனிதர்கள் ஆண்கள் அந்த ஜனாஸாவை தமது புயத்திலே சுமந்து கொண்டு செல்கின்ற சமயத்திலே ஜனாஸாவானது அது சாலிஹானதாக இருந்தால், ஜனாஸாவானது அது சாலிஹானதாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, என்னை விரைவாக எடுத்துச் செல்லுங்கள், என்னை விரைவாக எடுத்துச் செல்லுங்கள், புதைகுழியின் பக்கம் கபரின் பக்கம் விரைவாக எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரானது ஒன்று சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகின் படுகொலியாக இருக்கும். அந்த வகையிலே சாலிஹான இடத்திலே நல்லடியாராக ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தால் அவர் செல்கின்ற அடுத்த இடமான மறுமையுடைய முதல் மன்சிலான கபரு அவரை வரவேற்கும், அழகான வரவேற்பை கொடுக்கும். அதனால் தான் சாலிஹான அந்த ஜனாஸாவானது கத்திமூனி கத்திமூனி, என்னை எடுத்துச் செல்லுங்கள், என்னை விரைவாக எடுத்துச் சென்று நல்லடக்கம் செய்யுங்கள் என்று கூறும். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு மாற்றமாக ஜனாஸாவானது அல்லாஹ் பாதுகாப்பானதாக நல்லடியானாக இல்லாவிட்டால் சகாலத்துள்ளதாக மூதேவித்தனம் உள்ளதாக ஜனாஸா இருந்தால் அந்த ஜனாஸாவானது சொல்லும், என்னை என்று அழைத்து செல்கிறீர்கள், என்னை என்று அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கும், சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும். இந்த சத்தத்தை மனிதனை தவிர அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் யாவரும் உணர்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். அந்த சத்தத்தை மனிதன் கேள்வியிட்டால், செவிமடுத்தால் லஸஹிக, அவன் மயங்கி விழுந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே எப்படியும் வாழ்ந்து விடலாம், பாவத்தோடும் வாழ்ந்து விடலாம், நல்ல அமல்களோடும் வாழ்ந்து விடலாம், அல்லாஹ்வுக்கு நல்லவனாகவும் வாழ்ந்து விடலாம், மாற்றமாக அல்லாஹ்வுக்கு மூதேவியாகவும் வாழ்ந்து விடலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கையானது அற்பமானது, ஏமாற்றக்கூடியது, ஏமாந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. வரலாற்று பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது அதனை தெளிவாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன்படி அந்த கபரானது சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாகவோ அல்லது நரகின் படுகொலியாகவோ இருக்கும் என்றால் அந்த இடத்திற்கு வந்து எங்களை யாராலும் பாதுகாக்க முடியாது. மனைவியாலோ, பெற்றாராலோ, உறவினர்களாலோ, நண்பர்களினாலோ, தெரிந்தவர்களினாலோ, ஆட்சி அதிகாரம் மிக்கவர்களினாலோ எவர்களினாலும் பாதுகாக்க முடியாது. அந்த இடத்துக்கு நாங்கள் தனியேதான் செல்ல இருக்கிறோம். தனியேதான் நாங்கள் அங்கு எங்களுடைய அந்த இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளப் போகிறோம். சகோதரர்களே, நல்ல அமல்களோடு சென்றால் மாத்திரம் தான் அங்கு விடுவை இருக்கிறது. அவனுக்கு தான் கபரிலே
சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆகும். சுவர்க்கத்துடைய இன்பங்களை கபரில் இருந்தும் அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அப்படியானால் இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு குர்ஆன் தெளிவான சில ஆதாரங்களை எங்களுக்கு முன் வைக்கின்றது. சூரா அல் ஃபுர்கானுடைய 63வது வசனம் முதல் 77வது வசனங்கள் வரை சிஃபாத் இபாதிர் ரஹ்மான், அல்லாஹ் அவனுடைய அடியார்களுடைய அவனுடைய விசுவாசம் கொண்ட அடியார்களுடைய சிபாத்துகளை பண்புகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அந்த 13 பண்புகளை யாரெல்லாம் கடைபிடித்து இந்த உலகத்திலே வாழ்வார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் கண் குளிர்ச்சியானதாக ஆக்குவான். அதுபோலவே நாளை மறுமையுடைய எல்லா இளமைகளையும் கண் குளிர்ச்சியாக ஆக்கி அவன் இறுதியாக தங்கக்கூடிய இடத்தை அல்ஹம்துலில்லாஹ் சுவர்க்கமாக ஆக்கி கொடுத்து கண்ணியப்படுத்துவான். அந்த அடிப்படையில் இபாதுர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்ற அளவற்ற அல்லாஹ்வான அல்லாஹ்வுடைய விசுவாசம் கொண்டவர்களான அடியார்கள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதை இந்த ஹுத்பாவின் ஊடாக தெரிந்து கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் அருள் பாலித்தருள்வானாக. குர்ஆன் சூரா அல் ஃபுர்கானுடைய 63வது வசனம் முதல் 77வது வசனங்கள் வரை உலமாக்களை அணுகி அதன் தஃசீர் விளக்கங்களை கேட்டு புரிந்து வாழ்க்கையில் அந்த சிபாத்துகளை அந்த பண்புகளை கடைபிடித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எமது சந்ததிகள், எமது பெற்றார்கள், எமது மனைவி மக்கள், உறவினர்கள், பூரா உம்மத்தினர் வாழ்வதற்கு நாங்கள் வழிகாட்டுவதும் மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அளவற்ற அருளாளனான அர் ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால், அல்லதீன அவர்கள் எத்தகையோர் என்றால், யம்சூன அலல் அர்தி ஹௌனா, பூமியிலே அவர்கள் பணிவாக நடப்பார்கள். இது முதலாவது அவர்களுடைய பண்பாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த 13 பண்புகளிலும் அல்லாஹ் தஆலா பணிவைத்தான் முதலாவதாக சொல்கிறான். எந்த ஒரு முஸ்லிமிடத்திலே இந்த உயர்ந்த குணம் அணிகலனாக இருக்கிறதோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்கும் ரிவாவுக்கும் சொந்தக்காரனாக அவனுடைய மிகச்சிறந்த நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து விடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பேரன்பு மிக்கவர்களே, யம்சூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில் அவர்கள் பணிவாக நடப்பார்கள், கண்ணியமாக நடப்பார்கள், அமைதியாக நடப்பார்கள். இது அவர்களுடைய உன்னதமான பண்புகளிலே முதலாவது பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரியார்களே, சகோதரர்களே, சைத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை எங்களுக்கு தெரியும். அவனுக்கு எது ஏற்பட்டது? பணிவு ஏற்படவில்லை, பெருமைதான் ஏற்பட்டது. இதுபோலவே உலகத்தில் வாழ்ந்த கொடும் கோளர்கள் ஒவ்வொருவரை எடுத்துக்கொண்டாலும் நபிமார்களுக்கு எதிரிகளாக இருந்த ஒவ்வொரு கொடும் கோளரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் யாவரிடத்திலும் பணிவு காணப்படவில்லை, பெருமைதான் காணப்பட்டது. அந்த பெருமையினால் அல்லாஹ் அவர்களை அழித்து ஒழித்து நாசமாக்கினான் என்று குர்ஆன் எங்களுக்கு அழகான விதத்திலே படிப்பினை தரக்கூடிய விதத்தில் கூறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அறிவை தந்திருப்பான், ஆற்றலை தந்திருப்பான், பணத்தை தந்திருப்பான், வசதி வாய்ப்பை தந்திருப்பான், செல்வாக்கை தந்திருப்பான். எத்தனை என்னென்ன நியாமத்துகளை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு அனுமதிக்க செய்திருக்கிறானோ ஒவ்வொரு நியாமத்திற்கும் நன்றியுடையவர்களாகவும் பணிவுள்ளவர்களாகவும் தவாத உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதையே குர்ஆன் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற எந்த நியாமத்தாக இருந்தாலும் சரி, அது அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், அவற்றை கொண்டு பெருமை அளித்தால் ரப்புல் ஆலமீன் அந்த சிபத்தை, அந்த பண்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படியானவர்களுக்கு தான் அந்த கொடும் கோளர்களுடைய அரக்கர்களுடைய வரலாற்றை ரப்புல் ஆலமீன் படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறான். எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை முழு உலகத்திற்கு எடுத்துச் சென்றது மிகப்பெரிய அஸ்திவாரத்தை மக்கா மதீனாவிலே விட்டு அதன் ஊடாக
அவருடைய உயர்ந்த சிவத்தினூடாகவும் அவர்களுடைய பணிவினாலும் தான் என்றால் அது மிகையாக மாட்டாது. அந்த வகையில் முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நானா பெரியவன் நீயா பெரியவன் உனக்கா முடியும் எனக்கும் முடியும் தான் என ஒருவரை ஒருவர் உள்ளத்தால் பகைத்துக் கொண்டு சச்சரவுகளிலே ஈடுபட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் பெரியவன் என்பதை நிரூபிக்க சென்றால் ரப்புல் ஆலமீன் அவனை தாழ்த்தி சமூகத்துக்கு மத்தியிலே கேவலப்படுத்தி விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதற்கு இந்த ஒரு வசனம் மாத்திரமே சிறந்த சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்ட அந்த பணிவு அந்த நற்குணம் தான் எங்களிடம் உள்ளத்தால் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய மஹல்லாவுக்கும் எமது ஊருக்கும் எமது சமூகத்திற்கும் உலகவாழ் சமூகத்திற்கும் முன்மாதிரியானவர்களாக இருப்போம். எமது முன்மாதிரியானது ஏனைய இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் நேர்வழியின் பக்கம் திறக்கப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும் என்றால் கூட அது மிகையாக மாட்டாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் உம்மத்தை பார்த்தும் சொல்கிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே கர்வம் கொண்டு நடக்காதீர்கள். உண்மையில் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். அவர்களுடைய பண்பு என்பது இன்றும் பேசப்படுகிறது, நேற்றும் பேசப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் கியாம பரியந்தம் திக்கு திசைகளிலெல்லாம் மூலை முடுக்குகளிலெல்லாம் பேசப்படும். எத்தனையோ இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி இஸ்லாத்தில் நுழைவதற்கு அது காரணமாக ஆகப்படும் என்றாலும் அது மிகையாக மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவது எங்களுக்கு கண்ணியமாகும். அவர்களுடைய வாழ்க்கையின் அடிச்சுவட்டை முழுமையாக பின்பற்றுகிறோம் என்பது அது மிக உயர்ந்த கண்ணியமாக எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை எந்த நியாமத்துகளை கொண்டு இந்த உலகத்திலே வாழச் செய்தாலும் ஒவ்வொரு நியாமத்துக்கும் பணிவை கொண்டு நன்றி செலுத்துபவர்களாக எங்களுடைய இதயங்களை இதய சுத்தி வைக்க வேண்டியது எமது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பேரன்பு மிக்கவர்களே, பெரியோர்களே, இது பற்றி நிறைய குர்ஆன் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, கண்ணியமான சகோதரர்களே, தில்கத்தால் ஆஹிரா, மறுமையின் அந்த வீடாகிறது. மறுமையின் அந்த வீடு என்பது சுவர்க்கமாகிறது. அந்த சுவர்க்கம் நஜ்அலுஹா லில்லதீன், சிலருக்கு நாங்கள் சிலருக்கு அதை சொந்தமாக்கி வைத்திருக்கிறோம். அவர்கள் யார் என்றால் லா யுரீதுன உலுவம் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, இந்த உலகத்திலே அவர்கள் அகம்பாவத்தை விரும்ப மாட்டார்கள், ஆணவத்தை விரும்ப மாட்டார்கள், நான் என்பதை விரும்ப மாட்டார்கள், பணிவாக நடப்பார்கள். இதுபோல் குழப்பத்தையும் விரும்ப மாட்டார்கள். குழப்பம் விளைவிப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இந்த உலகத்திலே குழப்பம் விளைவிக்காது, அகம்பாவத்தோடு நடக்காது, கண்ணியமான விதத்திலே பணிவான விதத்திலே யாரெல்லாம் நடப்பார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கண்ணியமான வீட்டை சுவர்க்கத்தை சொந்தமாக்கி வைப்பதாக குர்ஆனிலே வாக்களித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, ஃபஸாத் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு விதிமுறைகள் சொல்லப்படுகின்ற சமயத்தில் பாவங்களில் ஈடுபட மாட்டார்கள். பாவங்களில் ஈடுபடாதவர்கள், பாவங்களில் ஈடுபடுவது என்பது பிறருக்கு எந்த அநியாயத்தையும் இணைக்க மாட்டார்கள், பிறருக்கு எந்த அநியாயத்தையும் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பார்கள் என்ற விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய இஸ்லாமிய உம்மத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாப்பானாக இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி, குர்ஆனை முழுமையாக விளங்கி, ஹதீஸை விளங்கி வாழ்க்கையில் முன்மாதிரியாக நடக்க வேண்டிய முஸ்லிம் உம்மத்தினர்களாகிய நாங்களே அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்று எப்படியான ஃபஸாதுகளை குழப்பங்களை இந்த பூமியின் மேல் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொய் என்பது சர்வசாதாரணமாகும், பிறரை பற்றி புறம் பேசுவது என்பது சர்வசாதாரணமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறருடைய மானத்தை போக்குவது என்பது சர்வசாதாரணமாகும், பிறரை அவமதிப்பது என்பது சர்வசாதாரணமாகும்.
சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால் அதில் பிறருடைய மானத்தை கீறி கிழிப்பது அது ஒரு சாதாரணமான விஷயமாகும். இது பற்றி கூற பார்த்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எமது வாட்ஸ்அப் ஊடகம் அல்லாஹ் பாதுகாப்பானாக எமது ஊர்களிலே இல்லாமல் இருக்கலாம். ஆங்காங்கே நடைபெறுவதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். நியாயம் சொல்வார்கள், நியாயம் சொல்வார்கள், நீதிபதியாகி விடுவார்கள், ஜட்ஜாக ஆகிவிடுவார்கள். அதாவது எமது வாட்ஸ்அப் தளம் என்பது அது எப்படிப்பட்டது என்றால் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வேண்டியவர்களுக்கு வேண்டியவர்களை பற்றி பேசலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாவத்திற்கு பெரும் பாவத்திற்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். வேண்டியவர்கள் வேண்டிய விதத்தில் பாவங்கள் செய்யலாம். பொய் பேச போகிறாயா, அதற்கும் வழி அமைத்து தருகிறோம். பிறருடைய மானத்தை போக்க போகிறாயா, அதற்கும் வழி தருகிறோம். பிறரை பற்றி அவதூறு சொல்ல போகிறாயா, பதிவுறு சொல்ல போகிறாயா, அதற்கும் வழி அமைத்து தருகிறோம். காரணம் கேட்டால் அறிவாளிகள் பதில் சொல்வது எப்படி? அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. வேண்டியவர்களுக்கு வேண்டியவை டிஸ்கசிங் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, பொது விஷயங்களை பொதுவெளிகளே பேசலாம். ஒரு ஊருடைய ஒரு சமூகத்துடைய நலவு பற்றி பேசிக்கொள்ளலாம். பிறருடைய மானத்தை கீறி கிழிப்பதற்கு, பொய்யை பேசுவதற்கு, புறத்தை பேசுவதற்கு இப்படி ஊடகங்களை பயன்படுத்தி ஊடக அந்த கண்ணியத்தை சீர்குலைப்பதானது ஒரு சாதாரணமான பாவம் அல்ல. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அந்த சாபம் சும்மா போய்விட மாட்டாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா ஃபஸாதன், பூமியில் ஃபஸாது விளைவிக்க மாட்டார்கள், குழப்பம் விளைவிக்க மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த முஸ்லிம்கள் மத்தியில் இந்த பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமான விஷயமாகும். இந்த பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்களாகும். ஏன் பொய் சொல்வதை பொய்யாக கணக்கெடுக்க மாட்டார்கள். இது மிகப்பெரிய பாவமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய மானத்தை போக்குவதை பற்றி எத்தனை ஹதீஸ்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக இருக்கின்ற கிராமங்கள், இப்படியாக இருக்கிற நகரங்கள், பட்டினங்கள் உருப்பட்டதாக வரலாறு கிடையாது. 200 வருடங்களை கடந்த பழமை வாய்ந்த கண்ணியமான இந்த ஊருடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் எமது மூதாதையர்கள் பாதுகாத்து தந்த அந்தஸ்தையும் பாதுகாப்பது இளம் வாலிபர்களுக்கும் ஊரின் பொறுப்புதாரிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒருவரும் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு வீராக பேசலாம், எவ்வளவு தைரியத்தோடு கருத்துக்கள் சொல்லலாம். உனக்கு மவுத் இருக்கிறது, எனக்கு மவுத் இருக்கிறது, யாவருக்கும் மவுத் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய என்னுடைய எந்த ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவும் சுமந்து செல்லப்படுகின்ற சமயத்தில் அந்த ஜனாசா கூக்குரலிடுகின்ற, கட்டி திரட்டுகின்ற நிலைமைகள் உருவாகின்ற கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னை எங்கு சுமந்து செல்கிறீர்கள், என்னை எங்கு சுமந்து செல்கிறீர்கள் என்று கூக்குரலிடுவதாக சஹீஹுல் புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவனுக்கு அந்த கபர் எப்படி இருக்கும்? சுவர்க்கத்தின் பூஞ்சையாக இருக்குமா? இவனுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவனுக்கு பாவத்திற்கு பங்காளியாக இருந்தவர்கள் அந்த ஆரணி கபரிலே இருட்டறையிலே உதவிக்கு வருவார்களா? வர முடியுமா? அவர் அடைக்கிவிட்டு சென்று விடுவார்கள். எனவே அந்த இடத்துக்கு செல்கின்ற போது எங்களுடைய நல்ல அமல்களை கொண்டு மாத்திரம்தான் உதவி இருக்கிறது, நல்ல அமல்களை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த உலகை வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். நோயாளியாகித்தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற எந்த நியதியையும் ரப்புல் ஆலமீன் வைத்தது கிடையாது. வயதாளியாகித்தான் மரணமாக வேண்டும் என்ற எந்த ஒரு நியதியையும் ரப்புல் ஆலமீன் வைத்தது கிடையாது. தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகின்ற பொழுது மையத்தாக பிறந்த சிசுக்கள் இருக்கின்றன. வாலிப வயதிலே வாழ்க்கையை முடித்துக் கொண்ட எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள். இது மாதிரித்தான் வாலிபத்தில், அது மாதிரி வயோதிகத்தில் ஒவ்வொரு பருவத்திலும் அல்லாஹ் நாடிய நேரம் வரும்பொழுது அஜல் வந்துவிட்டால் மௌத்து வந்துவிடும். அந்த மௌத்துக்காக வேண்டி நல்லடியாருடைய சிபாத்துகளையும் பண்புகளையும் எமது வாழ்க்கைக்கு அச்சாணியாக கொண்டு, அடையாளமாக கொண்டு எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் இட சங்கல்பம் பூணுவது அவசியமாகும். கண்ணியமான சகோதரர்களே, பெருமையை அல்லாஹ் விரும்புவது கிடையாது, பணிவை மாத்திரம்தான் அல்லாஹ் விரும்புகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த அழகான உபதேசங்களில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான் மகனே, பெருமை கொண்டு
உனது முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. பெருமையின் காரணத்தினால் நீ பெருமை அளித்தவனாக உனது முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பி விடாதே. வலா தம்சி பில் அர்தி மரஹா, பூமியிலே நீ கர்வம் கொண்டு நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், தற்பெருமைக்காரர் கர்வம் கொண்டோர் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அழகான ஒரு உபதேசத்தை அழகான முறையில் சொன்னதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, தவாது என்ற சிபத்துக்கு அப்பால் பெருமை என்ற சிபத்தை சுமந்து கொள்வதற்கு என்ன அந்தஸ்துகள் இருக்கிறது, என்ன அந்தஸ்துகள் இருக்கிறது. ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு பெருமை வருகிறது என்றால் நிச்சயமாக சைத்தானுடைய அந்த கூட்டாளியாகத்தான் இருக்க முடியும். பணிவை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் குர்ஆன் சொல்கிறது, மின்ஹா ஹலக்னாக்கும், பூமியாகிய அதிலிருந்து நாங்கள் உங்களை படைப்போம், வஃபீஹா நுஈதுக்கும், அந்த பூமியிலே நாங்கள் உங்களை மீள வைப்போம், வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, அந்த பூமியிலிருந்து வேறொரு விடுத்தம் நாளை மறுமைக்காக உங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம். மண்ணால் உங்களை படைத்தோம், மண்ணுக்குள் உங்களை புதைப்போம், அந்த மண்ணிலிருந்தே உங்களை நாளை மறுமைக்காக வெளியாக்குவோம் என்று அல்லாஹ் கூறியிருப்பதன் காரணத்தினால் பணிவு என்பதை இந்த உலகத்திலே கடைபிடித்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழுகின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை சுமந்தவனாக முவஃபக்கூன் என்ற அனுகூலம் புரியப்பட்டவனாக இருப்பான். மாற்றமாக அல்லாஹ் சைத்தானுக்கு ஏற்பட்ட கர்வத்தினால் பெருமையினால் எப்படி சொன்னான், கால ஃபக்ருஜ் மின்ஹா, சுவர்க்கத்திலிருந்து சைத்தானே நீ வெளியாகிவிடு, ஃபஇன்னக ரஜீம், நிச்சயமாக நீ சபிக்கப்பட்டவனாக இருக்கிறாய் என்று. சுவர்க்கத்திலே இருந்தவன் எவ்வளவு அந்தஸ்துடைய இடம், எவ்வளவு கண்ணியமான இடம், அந்த சுவர்க்கத்தை போல் அதனுடைய இன்பங்களை போல் யாருக்காவது உதாரணம் சொல்லி பேச முடியுமா? அப்படி பேச முடியாத, வார்த்தையால் வர்ணிக்க இயலாத, வார்த்தையால் வர்ணிப்பதற்கு அப்பாற்பட்ட அந்த சுவர்க்கத்திலே குடியிருந்தவன் தான் சைத்தானாக இருக்கிறான். அந்த சைத்தான் சுவர்க்கத்திலிருந்து வெளியாகுவதற்கு அல்ல, வெளிப்படுத்தப்படுவதற்கு, அல்லாஹ் வெளியாகுவதற்கு காரணமாக இருந்தது பணிவு அல்ல, அவனுடைய பெருமையாகும். அந்த குணம் எவரிடம் குடிகொள்கிறதோ அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் அரசியல்வாதியும் குடிமகனும் யாவரும் சரி சமம்தான். அதனால் தான் ரப்புல் ஆலமீன் தொழுகைகளின் பொழுது, ஐவேளை தொழுகைகளின் பொழுது, இதர சுன்னத்தான ஜமாத் வலியுறுத்தப்பட்ட தொழுகைகளின் பொழுது எல்லோருமே சப்புகளில் அணிவகுத்து நிற்கின்ற சமயத்தில் பணக்காரர்கள் தானா முன் சப்பில் இருக்கிறார்கள், படித்தவர்கள் தானா முன் சப்பில் இருக்கிறார்கள், ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் அரசியல்வாதியும் சாதாரண பொதுமகனும் குடிமகனும் இப்படி கலந்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்றால், மனிதர்கள் யாவரும் சரிசமமாகும், அனைவருக்கும் தவாது என்ற பணிவுதான் அவசியம், பெருமை என்ற சிபத் வந்து விடக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. பேரன்பிக்கவர்களே, பெரியார்களே, முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த தலைப்புக்குள் இருந்து நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்கு அந்த பெருமை குடிகொள்கிறதோ, அந்த பெரும் பாவம் குடிகொள்கிறதோ, அந்த கொடிய பாவத்தினூடாக இன்னும் பல கொடிய பாவங்கள் வெளியாகி கஷ்டப்பட்டு செய்த, சிரமப்பட்டு செய்த அமல்களை கூட நமது மீசானில் இருந்து இல்லாமலாக்கி பெரும் பதர்களாக எமது அமல்கள் மாறி நாளையில் மறுமை நாளையில் கை சேரப்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஅம்மா மன் தகுலத் மவாசீனு, எவர் அவருடைய நன்மையின் எடை கனமாகிவிட்டதோ, ஃபஹுவ ஃபீ ஈஸத்தின் ராதியா, திருப்தியான வாழ்க்கையிலே சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். திருப்தியான வாழ்க்கையில் சுகமாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். நாளை மறுமையில் மீசானிலே எமது அமல்கள் கனமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சுவர்க்க வாழ்க்கை கிடைக்கும். வஅம்மா மன் ஹஃபத் மவாசீனு, எவர் அவருடைய நன்மையின் எடை இலேசாகி பாவத்தின் எடை கனமாகிவிட்டதோ அவர் அவர் ஹாவியாவிலே இருப்பார். அவர் தங்குமிடம் ஹாவியாவாகும். ஹாவியா என்றால் நரகமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
கொஞ்சம் கொஞ்சமாக இரவு பகலாக காலையும் மாலையும் நன்மைகள் செய்வதற்கு கிடைக்கின்ற அதிகமான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சேகரித்த அமல்கள் எல்லாம் இல்லாமலாகி எமது நன்மையின் எடை குறைந்து விட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாதிகளாக அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்க வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹதீஸிலே வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் ஹுல்கி. நற்குணத்தை விட மீசானிலே மிக கனமான எந்த ஒரு அமலும் கிடையாது. அந்த வகையில் யாரிடம் நற்குணம் இருக்கிறதோ அந்த நற்குணமானது தவாது என்ற அந்த உயர்ந்த பணிவை பேசிக் கொண்டிருக்கும். நற்குணம் இருந்தவரிடம் தான் அந்த பணிவு என்ற சிபத் இருக்கும். பணிவுள்ளவரிடம் தான் நற்குணம் இருக்கும். எனவே இந்த சிபாத்தை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய அந்த கடமைகளை நிறைவேற்றி வருவதோடு இந்த சிபாத்தையும் வாழ்க்கையில் கடைபிடித்து நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய மீசான் கனமானதாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய உதவியும் எங்களுக்கு கிடைக்கும். பேரன்புமிக்கவர்களே, பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல விஷயங்களை இந்த தவாதுவுக்கு சொல்கிறார்கள். என்றாலும் கூட சிபாத்து இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானான அளவற்ற அருளாளனான அல்லாஹ்வுடைய இபாதுகள் அடியார்களுடைய பண்புகளை பற்றி பேசி வருகிறோம். முதல் பண்பை நிறைவு செய்திருக்கிறோம். குத்பாவுடைய நேரமும் முடிந்துவிட்டது. ஒன்றிரண்டை கூறி குத்பாவை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வசனம் சொல்கிறது, சூரா ஃபுர்கானுடைய அடுத்த வசனம் சொல்கிறது, வைதா காதபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா. மூடர்கள், மடையர்கள், அறிவில்லாதவர்கள் அவர்களோடு வேண்டாதவற்றை பேசி தர்க்கம் புரிய வந்தால் காலு அவர்கள் சொல்வார்கள், சலாமன் சாந்தி உண்டாகட்டும் என கூறி அவர்களை விட்டு விலகி விடுவார்கள். தர்க்கத்துக்கு சொல்ல மாட்டார்கள், சண்டைக்கு சொல்ல மாட்டார்கள், சச்சரவுக்கு சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் அது கெட்டவர்களுடைய பண்பாகும். தர்க்கத்துக்கு சொல்வது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, பிறருடைய உள்ளத்தை நாவினாலும் அதேபோல் ஏறிய உறுப்புகளினாலும் செயல்களினாலும் துன்புறுத்துவது யாருடைய பண்பு? நல்லவர்களுடைய பண்பு அல்ல. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்பு அல்ல. அது முனாஃபிக்குகளுடைய மோசமானவர்களுடைய பண்பு என்ற காரணத்தில் தான் எவராவது மனத்தனத்தோடு தர்க்கிக்க வந்தால் காலு சலாமா சாந்தி உண்டாகட்டும் என கூறி அவர்களை விட்டும் அந்த நல்ல மக்கள் விலகி விடுவார்கள். எனவே கண்ணியமான சகோதரர், ஏசினால் திருப்பி ஏச மாட்டார்கள். எப்படி பேசினார்களோ அதே மாதிரியான வார்த்தையை வெளிப்படுத்த மாட்டார்கள். அடித்தால் அடிக்க மாட்டார்கள். கண்ணியம் அதற்காக வேண்டி இவர்கள் பலகீனமானவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியமான சிபாத்திற்கு சொந்தக்காரர்கள், கண்ணியமான சிபாத்திற்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் ஏளனப்படுத்தப்பட்டால், இவர்களுடைய கண்ணியம் போக்கப்பட்டால் ரப்புல் ஆலமீனுடைய அந்த அதாபு சாதாரணமாக இருக்க மாட்டாது. அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்வோம். எடுத்ததற்கெல்லாம் ஆராயாமல் தீர விசாரிக்காமல் ஒருவருக்கொருவர் எப்படியான நாகரிகமற்ற ஒரு ஈமான் உள்ள ஒரு முஸ்லிமால் குர்ஆனை சுமந்த இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்தினராக நாம் இருக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவது முஃமினுடைய பண்பு அல்ல, ஒரு விசுவாசியுடைய பண்பு அல்ல என்று கூட ரோஷம் வந்துவிட்டால் பேசிவிடக்கூடியவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரோஷம் என்பது அல்லாஹ்வுக்காக வெளிப்பட வேண்டும், இஸ்லாத்துக்காக வெளிப்பட வேண்டும். எங்களுக்கு ஏசப்படுகின்ற பொழுது பொறுமையோடு அல்லாஹ்வுக்காக சகிப்புத்தன்மையோடு கோபத்தை சப்பி விழுங்குவது குர்ஆனிலே மூமின்களுக்கு சொல்லப்பட்ட உயர்ந்த பண்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த உயர்ந்த சிபத்தை கொண்டு ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் மஹல்லாவுடைய மக்கள், ஊருடைய மக்கள் வாழ்ந்தால் அந்த ஊர் எப்படி இருக்கும்? நீங்கள் நன்மைக்கும் பயபக்திக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். பாவத்திற்கும் பகைமைக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காது
கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் கூறியதற்கு அமைய ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்வார்கள், பண்பாக நடந்து கொள்வார்கள், இஸ்லாமிய வாஞ்சையோடு நடந்து கொள்வார்கள். சிலருடைய முகத்தை கூட பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரோசமா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரோசமா இந்த நிலையிலிருந்து 3 நாள் உனது முஸ்லிமான சகோதரனோடு பேசாமல் இருந்து அதே நிலைமையில் உனக்கு மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் நரகில் நுழைத்து விட்டார் என்று ஹதீஸ் எச்சரிக்கிறது. இவருடைய ரோஷம் இஸ்லாத்துடைய ரோஷத்தை விடவும் பெரியது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மலத்தை சுமந்திருக்கின்ற உனக்கு இப்படி ரோஷம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உன்னை படைத்து ஆட்சி புரிகின்ற, உனக்கு ஹயாத்தை தந்த, உனக்கு மௌத்தை தருகிற, உனக்கு ரிஸ்காலுக்குகின்ற அந்த ரப்புக்கு எவ்வளவு பெரிய ரோஷம் இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்துக்கொள் மனிதனே. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக இந்த வர்ணனைகளில் இன்னும் 11 வர்ணனைகள் இருக்கின்றன. உலமாக்களை கேட்டு இந்த ஆயத்துகள் ஒவ்வொன்றுடைய தஃசீர் விளக்கங்களையும் சரியாக விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எங்கள் யாவருக்கும் வழங்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை கபூல் செய்தருள்வாயாக. உன்னுடைய நல்லடியார்களான அந்த நல்ல மக்கள், சாலிஹான மக்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அவருடைய சிபாத்துகளை, பண்புகளை நீ குர்ஆனிலே கூறியிருக்கிறாயோ அந்த பிரகாரம் நாம் வாழ்வதற்கு நீ எங்களுக்கு அருள்பாலிப்பாயாக. நாங்கள் வாழுகின்ற காலத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு மாறு செய்யாது உன்னுடைய அந்த தௌஹீதுடைய கலிமாவை சுமந்திருக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சுமந்திருக்கின்ற எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அநியாயம் செய்யக்கூடிய மிக மோசமான கொடுங்கோலர்களாக, அரக்கர்களாக, இரக்கமில்லாதவர்களாக ரப்புல் ஆலமீனே எங்களை ஆக்காதிருப்பாயாக. யாரெல்லாம் இப்படியான தவறுகளில், பாவங்களில் ஈடுபடுகிறார்களோ வேறான வழியை, ஹக்கான வழியை அவர்களுக்கு நீ காண்பிப்பாயாக. அவர்களுடையவும் எங்களுடையவும் அனைத்து முஸ்லிம்களுடையவும் யா அல்லாஹ் இறுதி முடிவை நல்லதாக ஆக்கியருள்வாயாக. எமது பெற்றாரை கபூல் செய்வாயாக. எமது பெற்றார்களில் யாரெல்லாம் கபரான்களாக மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபறுகளை சுவர்க்க பூஞ்சொலியாக ஆக்கி வைப்பாயாக. சுவர்க்கத்துடைய இன்பங்களை கொடுத்தருள்வாயாக. நாங்கள் செய்கின்ற பாவங்கள் மூலமாக அவர்கள் தண்டிக்கப்படாமல் அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எமது செயற்பாடுகளுக்கு நிச்சயமாக நாங்கள் கூலி கொடுக்கப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் பாவிகளுடைய கூட்டத்திலே நாங்கள் சேர்ந்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எமது பெற்றோரில் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்நாளை நல்லமனின் பேரிலையும் நல்ல ஆரோக்கியத்தின் பேரிலையும் நீளமாக்கி வைப்பாயாக. உலக முஸ்லிம்களுக்கு உனது பாதுகாப்பை ஸ்திரப்படுத்துவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, குறிப்பாக பலஸ்தீனிலே, கஸாவிலே இரவு பகலாக முஸ்லிம்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. சிறு குழந்தைகள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள் அனைத்து மக்களும் இஸ்லாத்தை சுமந்திருக்கிறோம் என்ற காரணத்தினால், தௌஹீதுடைய கலிமாவை ஏற்றிருக்கின்றோம் என்ற காரணத்தினால் யூத சியோனிசவாசிகளினால் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது ரஹ்மானே. அவர்களுக்கு குனூத்தும் நாசிலா 5 நேர தொழுகைகளிலே ஓடி வருகிறோம் ரஹ்மானே. எங்களுடைய குனூத்திலே கேட்கப்படுகின்ற துஆக்களை கபூல் செய்தருள்வாயாக. உனது பாதுகாப்பை அவர்களுக்கு இறக்கி வைப்பாயாக. பத்ரிலே நீ ரஹ்மானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நீ மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தாய். ஹுனைனிலே உதவி செய்தாய். யுத்த களங்களிலே உதவி செய்தாய். அந்த மகத்தான உதவிகளை உனது சந்தையான மலக்குமார்கள் கொண்டு அந்த அப்பாவிகளுக்கு நீ பரிபூர்ணமாக வழங்கி அருள்வாயாக. அந்த சியோனிச யகூதிகளுடைய முயற்சிகளை தள்ளிமுறிந்து போடியாக்கி வருவாயாக. இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. 200 வருடங்களை கடந்த பழைமை வாய்ந்த இந்த ஊரிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் உனது கலாமை, உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை இரவும் பகலும் காலையும் மாலையும் முழுமையாக பின்பற்றி அமல் செய்யவும், அவர்கள் இருக்கின்ற மஹல்லாக்களிலே பள்ளிவாசல்களை நல்ல அமல்களை கொண்டு ஹயாத்தாக்கவும் நீ அருள் பாலித்து அருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து அருள்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك وانعم على عبدك ورسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين أما بعد فيا عباد الله اتقوا الله في جميع أوقاتكم وراقبوه في سكناتكم وحركاتكم وأفعالكم وأقوالكم واعلموا أن الله سبحانه وتعالى شرع لنا الإسلام وبينه أوضح التبيين وقال في كلامه العزيز إن الدين عند الله الإسلام فمن تمسك به فقد رشد واهتدى وحماه الله من البليات ونصره على العدا ومن ألقاه وراء ظهره فقد ضل وغوى وابتلاه الله بمصيباته العظيمة في الدنيا والآخرة جعلنا الله ممن أطاعه وفاز بدار النعيم فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم بارك الله بارك الله بارك الله لي ولكم وبآياته وذكره الحكيم ونفعني وإياكم بهدى كتابه المستقيم أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. يا الله الله ربنا ولا مكان بعد بايا رب غازا مكان بعد بايا رب اور قدش بايا غازا مكان قدش بايا رب الحمد لله حمدا كثيرا كما أمر أشهد أن لا إله إلا الله الأكبر وأشهد أن محمدا عبده ورسوله الأطهر صلى الله على سيدنا محمد وآله ومن عليه ظهر أما بعد فأوصيكم عباد الله وإياي بتقوى الله وإطاعته ألا إن الله تعالى أمركم بالصلاة والسلام على من هو شافع للأنام قال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وآله الكرام وأصحابه العظام وارض اللهم عن ساداتنا الخلفاء الراشدين أبي بكر وعمر وعثمان وعلي المهديين وعن سائر الستة المبشرين بالجنة ذات النعمة عنهم رضوان الله تعالى وعليهم الرحمة وعن بنت الرسول فاطمة الزهراء وعن الحسن والحسين سيدي شبان أهل الجنة من هذه الأمة وعن حمزة والعباس عمي صاحب الرأفة والرحمة وعن أمهات المؤمنين وعن الأنصار والمهاجرين وسائر الصحابة أجمعين اللهم اغفر وارحم الخلفاء المتقدمين والأئمة السلف والخلف الصالحين اللهم أيد وأصلح المسلمين بالنصر على الأعداء المبيدين وخذل الكفرة والمبتدعين اللهم شتت شملهم وفرق جمعهم واجعل الدائرة عليهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تسبح خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار آمين يا رب العالمين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله
لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. முன்னாள் சப்புகள் அவசரமாக பூர்த்தி செஞ்சு கொள்ளும். கீழ் மாடியில் பின் சப்புகள் இடம் வைக்குது, மேல் மாடியை போகிறவங்க கீழ் சப்புகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளும். முன்னாள் சப்புகள் நடவடிக்கைகளை அவசரமாக பூர்த்தி செய்யும். Allahu Akbar.